அப்பவே கேப்சர் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள். மேகமா இல்லை பனியாடா? மேகம்டா. மேகம் கீழே அப்படி கீழே படர்ந்து போகுது. அதெல்லாம் ஒயிட் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்களா? ஓகே கைஸ், நான் வீடியோவில் காட்டின மாதிரி அந்த வீடியோவில் எப்படி வரணுங்கிறத மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்து எப்படியே வந்துடுங்க. லொக்கேஷன் எதுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த இடத்த ஒரு பெரிய நிறுவனம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட இடம் தான் இது. அதனால் நான் வந்து இங்கே ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு பேசிக்காக நான் வீடியோவில் காட்டின மாதிரி எப்படியே கண்டுபிடிச்சி வந்துடுங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏற்காடோட ஒரு மினி வியூ பாயிண்ட் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டென்ட் நான் அப்படி தான் வைக்கலான்னு இருக்கேன். இது ஒரு மினி வியூ பாயிண்ட். ஸோ அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பட் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு தான் நான் அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே நாங்கள் மேலே இதுக்குன்னு நான் வரும்னு சொல்லிட்டு வந்தது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மார்னிங் யாரும் வரமாட்டாங்க. அதாவது சொல்ல வருது அப்படின்னா, ஒரு 6 o'clock to 8 o'clock யாரும் வரமாட்டாங்க. 10 o'clock மேலே தான் இங்கே வந்து வரணும்னு சொல்லிட்டு இங்கே இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே வந்து காட்டு எருமை பைசான் இருக்குது. 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இங்கே யாருமே போக மாட்டாங்களாமா. 8 மணிக்கு 8 o'clock மேலே காலையில் தாண்டினதுக்கப்புறம் மேலே தான் இங்கே ஒரு சில பேர் வந்து வருவாங்களாமா. அது இந்த ஊருக்காரங்க வராங்க. நாங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பைசன் காட்டு எருமை இங்கே அதிகமாக அலையுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை. ஃபஸ்ட்டு சொன்னப்போ நாங்கள் சிரிச்சோன்னே எப்படிங்க அப்படின்னு கேட்டு, ஏற்காடு இருக்குப்பா, நிறைய பேர் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. 6:30 மணிக்குள்ள கீழே வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம், 6:30 மணிக்கு அவங்க சொன்ன டேட்டில் நாங்கள் இன்றைக்கி வர போகிறோம். என்ன வச்சு வரலாம்ல? ஏன்னா எனக்கு ஃபுட் ப்ரிண்ட்டை பார்த்துட்டு சம்டைம்ஸ் எனக்கு பசுமாடாக கூட இங்கே உள்ள மாடு யாராச்சும் வளர்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா காலடி தரம் சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வந்து 6:30 மணிக்கு மேலே இங்கே ஈவினிங் டைமில் நாங்கள் வந்து இங்கே நாங்கள் வந்து கவர் பண்ண போகிறோம். உண்மையாக பைசன் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நாங்கள் பண்ண போகிறோம். மேபி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் எப்படியே வீடியோ எடுத்துக்கிறோம். பயப்படாமல் நாங்கள் 2 பேர் எடுத்துடுறோம். சேஃப்டியாக நாங்கள் முடிஞ்சதுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் நீங்கள் என்ன அப்படின்னா, லொக்கேஷனுக்கு இது மட்டும் பார்க்க வர மாதிரி இருந்துச்சுன்னா 10 o'clock to மார்னிங் 10 o'clock to ஈவினிங் 5 o'clock கிளம்பிக்கோங்க. அதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு இந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க. பட் நாங்கள் வீடியோக்காக வந்து இது உண்மையே இல்லையா நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 6:30 மணி போல் நாங்கள் இங்கே வரப்போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டு வரப்போகிறோம். வந்து இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் கேப்சர் பண்ணுறோம். கேப்சர் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, வீடியோ தானே இருக்குது. எது வந்தால் தெரியாதுடா. வர்றா எப்படி இருக்குது. டீயா வச்சுக்க இருக்குது, ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆமாம், திடீர்னு வந்துச்சுன்னா கூட ஒரு வாட்டி அடிச்சு புகை தான். வண்டி போகையா? இல்லை, வண்டி புகை இல்லைடா, இதோட புகை தான். இந்த பாருடா, இந்த புகைடா. மணி இப்போ 6:24. கிளைமேட்லாம் சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்ணே தெரில. வீடியோவில் வேணால் உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியலாம். ஆனால் எங்களுக்கு இங்கே ஒன்றுமே தெரில. பாருங்கள், சுற்றி எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது.
தண்ணியே பற்றி இல்லையா மச்சான். சத்தியமாக உள்ள என்ன எனக்கு தெரிலடா, மூடி கிடக்கடா மச்சான் அப்படியே. அதான் வீடு தெரில. என்னடா அது நிற்கிது? ஒரு காற்றுக்கெல்லாம் போயிடுச்சா? எப்படி இருந்துச்சு எப்படி மாறிடுச்சு? ஏன்டா வச்சு பேச்சுடா மாடு. இங்கே டே 2. நேற்று இந்த பைசானை எப்படி கேப்சர் பண்ணிட்டோம், அது எங்கே இருந்து சாப்பிட்டுச்சோ திரும்பி அதே இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் இது மார்னிங் நேற்று நாங்கள் எடுத்தது வந்து ஈவினிங் எடுத்துருந்தோம். ஒரு 6:30 மணி இருக்கும். மார்னிங் 10 o'clock மேலே ஆகுது. நேற்று வந்த இடத்துல அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் இருக்குங்க பாருங்கள். எவ்வளோ ஆழம் பதியுதுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இருந்தால் நேரம் வந்துச்சு மேலே வந்து இங்கே இருந்தால் அந்த கால் வச்சு இதையும் கால் வச்சு இங்கே உள்ள கேளையே சாப்பிட்ருக்கு. பார்க்க தெரியும் உங்களுக்கு. இங்கே உடஞ்சிருக்கு சாப்பிட்ருக்கு. ஸோ எப்படியோ கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ எந்த அளவுக்கு இந்த இடத்துல நான் எனக்கு காட்டின மாதிரி அழகாக இருக்கோ, ஸோ அதே தான் ஆபத்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வரவங்க கண்டிப்பாக மஸ்ட்டு விசிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஈவினிங் மேலே இங்கே இருக்க வேணாம். அதான் நான் சொல்லிக்கிற விஷயமா இருக்குது. டே டு நைட்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடணும். ஃப்ரெண்டுக்கு வந்து இது வந்து பைசான் இல்லைடா, இது ஏதோ ஒரு எருமை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நான் வந்து 100% இல்லைடா, கால் குட்டையாக இருக்குடா, இது பைசானான்னு சொல்லிட்டு நேற்று எனக்கு அவனுக்கு ஒரு சில வாக்குவாதம் ஆகிடுச்சு. அப்புறம் கீழே போயிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து நாங்கள் காட்டுறோம். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த ஊருக்காரங்க வந்து இது எங்கப்பா எடுத்தீங்க, எங்கப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைன்னா மேலே இந்த மாதிரி இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமேல வந்து நல்ல வேலைப்பா நீங்கள் மாட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டுருப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஊர் இந்த ஜல்லிக்கட்டு மாடெலாம் கீழே படுத்துக்கிட்டால் சம்டைம்ஸ் ஒன்றும் பண்ணாதில்ல. இது அப்படி கிடையாதாம்மா. இது என்ன பண்ணுமா, காலால் மிதித்து கொண்டுருங்கிறாங்க. 1000 கிலோ வெயிட்டு, 1000 கிலோ வெயிட்டு. அந்த 1000 கிலோ ஒரு வெயிட்டு வந்து நம்ம உடம்புல ப்ரெஷர், நம்ம உடம்புல நம்ம கால் வச்சு அமுத்தும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? சாதாரணமாக ஒரு வண்டி ஏறினாலே நமக்குலாம் காய்கள்லாம் உடஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது தலையில் மிதிச்சா தலை பிதிங்கிடும், செதறிற மாதிரி ஆகிடும், ஹோம்லேண்டர் மிதிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால நாங்கள் வந்து நேற்று எப்படியே சேஃப்டியாக போயிட்டோம். நேற்று ஒன்றே தான் பார்த்தோம். ஆனால் வந்து ஃபேமிலியோட தான் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஃபேமிலியாக தான் போகிறோம், ஃபேமிலியாக போனாங்க. ஆனால் நேற்று பார்த்து நாங்கள் வந்து இத்தனைக்கும் சின்ன சைஸுங்கிறாங்க. சின்னதே எங்களுக்கு கண்ணுக்கு அவ்வளோ பெருசாக தெரியுது அப்படின்னா, அப்போ பெருசெல்லாம் எவ்வளோ பெரிய சைஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு 100% பாஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வருவாங்க திரும்பி சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, டேயில் வாங்க,